ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம நாட் கயிறு வந்து ரெடி பண்ணுறதுன்னா வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து 1 இன்ச் அகலத்தில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ நான் போடுற மாதிரி எல்லாத்தையும் கிராஸ் பீஸஸ் எல்லாம் கிராஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. கிராஸ் பீஸ் கிராஸில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணோம். அப்போ தான் நமக்கு வந்து லூஸ் கொடுக்கும். இப்போ இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் அளவுக்கு மட்டும் வந்து கிளாத்தை உள்ளே விட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு இது வந்து ஈஸியாக வந்து திரும்பி வந்து வரும். அதுக்காக தான். இப்போ இதில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் மெல்லிஸாக வேணும் அப்படின்னாலும் வந்து மெல்லிஸாவும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் அந்த அளவுக்கு தான் வந்து தையல் போட்டிருக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது வந்து நான் 2 ரோப்புக்கும் வந்து சேர்த்து தான் வந்து ஒரு மீட்டருக்கு மேலே வந்து எடுத்திருக்கேன். இதை 2ஆக கட் பண்ணி விட்டுட்டு நமக்கு இது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹூக் நீடில் எல்லா கடைகள்லையுமே வந்து கிடைக்கும். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த மெட்டீரியல் ஷாப் இருக்குது இல்லைங்களா, அது அங்கே வந்து கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 50 ருபீஸ் தான் வந்து இருக்கும். இதில் வந்து இந்த ஊக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ இதை வந்து இப்படி க்ளோஸ் டைப்பில் நம்ம வந்து வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம உள்ளார நீடில்குள்ளே வந்து விட்டுடலாம். நிஜமாலுமே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உள்ளே விட்டாச்சு. இந்த லாக் வர இடத்துல மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நம்ம நல்லா வந்து இப்படி உள்ளார துணியை இதுக்குள்ளே விட்டுறோம். துணியை விட்டுட்டு கீழே ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை எடுத்து இப்படி வந்து நீங்கள் மேலே கொண்டு வந்துடணும். நீங்கள் இதில் வந்து வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த லாக்கை மட்டும் இப்படி மேலே கொண்டு வந்துட்டு இந்த துணியை இப்படி வந்து உள்ளார நகர்த்துனீங்க அப்படின்னாவே வந்து போதும். நல்லா வந்து ஸ்டிஃபாக நம்ம லாக் போட்டிருக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அப்படியே மெதுவாக வந்து இழுக்கிறேன். பாருங்க, நமக்கு இந்த நீடில் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னாவே வந்து போதும். நமக்கு வந்து துணி வந்து ஈஸியாக வந்து திரும்பி வந்து வந்துடும். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு செகண்ட் கூட ஆகலை நம்ம வந்து இதை திருப்பி எடுக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடி நான்லாம் வந்து இதை திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவேன். பாருங்க, இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு நமக்கு வந்து டக்குன்னு நாட் கயிறு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.